ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வசனங்கள். எபிரேயர் 11:23 முதல் 29. தியான வசனம் 25ஆம் வசனம். 25ஆம் வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இங்கே எபிரேய ஆக்கியோன் மோசேயை குறித்து சொல்லுகிறார். பாவ சந்தோஷங்களை விட தம்முடைய ஜனங்களோடு, தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே மோசே தெரிந்து கொண்டார் என்பதாக. அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்றிலிருந்து தண்ணீர் மிக பெரிய ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றிலே ஒரு படகோட்டியும் ஒரு சுரங்க தொழிலாளியும் தங்கள் சிறு படகுகளில் துடுப்பு போட்டு வலித்து பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். திடீரென வேகமாக பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீரானது அவர்களுடைய படகுகளை அடித்து செல்ல ஆரம்பித்தது. எனவே அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து போனார்கள். வேகமாக அதிகமான ஓசையோடு ஓடிக்கொண்டிருந்த தண்ணீருக்குள் தங்கள் படகுகளிலிருந்து இருவரும் தூக்கி வீசி எறியப்பட்டனர். அப்பொழுது கரையில் நின்று கொண்டிருந்த ஒருவர் அந்த இருவருக்கும் நேராக ஒரு கயிற்றை வீசினார். அதே நேரத்தில் ஒரு மரத்திலிருந்து முறிந்து விழுந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த ஒரு கிளையும் அவர்களுக்கு அருகிலே மிதந்து வந்தது. படகோட்டி கரையிலிருந்து வீசப்பட்ட அந்த கயிற்றை பிடித்தெழுத்து உறுதியாக பற்றி கொண்டான். ஆனால் சுரங்க தொழிலாளியோ அந்த மரக்கிளையை பிடித்தெழுத்து அதை இறுக பற்றி கொண்டான். அவன் அந்த கயிற்றை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அந்த இருவரில் மரக்கிளையை பற்றி பிடித்திருந்த மனுஷன் கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவருடைய கண்களுக்கு முன்பாக தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு பொங்கி வருகிற தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டான். ஆனால் கயிற்றை பிடித்து கொண்டிருந்த மனுஷனோ பத்திரமாக கரை சேர்ந்தான். காரணம் என்ன? கரையில் இருந்தவர்கள் அவன் பிடித்திருந்த கயிற்றின் மறுமுனையை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அதை தங்களுடைய பக்கமாக இழுக்க அவன் கரையை மிக எளிதாக சேமமாக வந்தடைந்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, சுவிசேஷம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரை புரண்டோடி கொண்டிருக்கின்ற ஆற்றின் கரையில் இருந்து கொண்டு நம்மிடத்திலே தூக்கி எறிகின்ற உயிர்காப்பு கயிறு போன்றதாகும். நம்ம இழுத்து கொள்ளுகின்ற ஒரு கயிறு. அந்த ஆற்றின் மத்தியில் நாம் பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய எத்தனையோ காரியங்கள் மிதந்து கொண்டு நமது அருகிலே வரலாம். ஆனால் அவற்றை நாம் பற்றி பிடித்து கொள்வோம் என்றால் அவை முடிவில் நமக்கு மரணத்தையே உண்டாக்கும். இந்த உலகமாகிய சமுத்திரத்தில் இன்று ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் பாவத்தையும் அக்கிரமத்தையும் தண்ணீரை போல குடித்து நித்திய அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் சுவிசேஷமாகிய அன்பின் கயிறு அவர்களுக்கு நேராக எரியப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சுவிசேஷகர்களாகிய ஊழியர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெளிப்படுத்திய அன்பே இன்று நித்திய நரகத்துக்கு நேராக விரைந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களை இழுக்கக்கூடிய அன்பின் கயிறாக இருக்கிறது. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த யோவான் 12:32 கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஓசியாவின் மூலமாய் தேவன் சொல்லுகின்ற பொழுது மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்பதாக கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தில் சர்ப்பங்களால் கடிக்கப்பட்டவர்கள் மோசேயின் மூலம் உயர்த்தப்பட்டிருந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது பிழைத்தார்கள். உன்னை தீண்டி உன் ஆத்துமாவில் மரணத்தை உண்டாக்கியிருக்கும் பாவங்களை குறித்த மெய் மனஸ்தாபத்தோடும் கண்ணீரோடு உனக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்ப்பாய் என்றால் பிழைத்து கொள்ள முடியும். நித்திய அழிவிலிருந்து மீட்கப்பட்டு நித்திய ஜீவனை கண்டடைய முடியும். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15 மற்றும் 19வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது.
தோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன், நீ பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் எதையுமே உன்மேல் வலுக்கட்டாயமாக திணிப்பதில்லை. தெரிந்து கொள்ளும் உரிமை உனக்கும் எனக்கும் தான் உண்டு. நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ அதற்கு நீயே பொறுப்புள்ளவனாகிறாய். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட மோசே, தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள் ஆகியோரை குறித்து வேதம் நற்சாட்சி கொடுக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தால் சாகவே சாவா என்ற நியாய தீர்ப்பு தங்கள் மேல் வரும் என்பதை அறிந்தும் தவறானதை தெரிந்தெடுத்த ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோமே. தன்னுடைய சுய இச்சையின்படி சோதோம் குமராவை தெரிந்து கொண்ட லோத்தின் சபிக்கப்பட்ட முடிவு நமக்கு ஒரு எச்சரிக்கையின் பாடமாக இருக்கிறதல்லவா? ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த மரக்கிளையைப் போல இந்த உலகமானது பாவ சந்தோஷங்களை மனுஷருக்கு அளிக்கிறது. பாவ இன்பம் கவர்ச்சிகரமானது, பகட்டானது, காந்தத்தைப் போல மனுஷரை தன்பால் இழுத்துக்கொள்ளும் வல்லமையுடையது. கதை வசனங்களும் ஆபாச காட்சிகளும் ஒரு நாளின் 24 மணி நேரமும் பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள் மனுஷனை சிக்க வைப்பதற்கு இணையதளம் போன்றவையும் இன்றைய உலகில் உள்ளன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலக சந்தோஷத்தை நாடி இன்பத்தை அனுபவித்த சாலமோன் ராஜா அவையெல்லாம் மாயை என்று கூறுகிறதை பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். பொய்யான மாயையை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம் என்றால் நித்திய ஜீவனாகிய கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் இருப்போம் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் 1வது நிருபத்திலே அங்கே 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த பாவமானது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அநேகருடைய பார்வையிலும் கண்களிலும் சிந்தையிலும் காணப்படுகிறது. பாவ சந்தோஷமானது தற்காலிகமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவத்துக்கான தண்டனையோ நிரந்தரமானது. பாவமும் நியாய தீர்ப்பும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாதவை. பாவத்தை தெரிந்து கொள்ளும் ஒருவன் அதனால் உண்டாகும் விளைவுகளை தானாகவே ஏற்றுக்கொள்கிறான். பாவம் வாக்கு பண்ணுபவை அருமையானவையாக தோன்றினும் அதற்காக ஒருவர் செலுத்தும் கிரயம் மரணமாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் அறிந்திருக்கிறபடியே பாவத்தின் பலன் நரகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று நேர இன்பம் நம்மை பாதாளத்துக்கும் மரண அறைகளுக்கும் கொண்டு சென்று ஒரே நாளிகையிலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பை வருவிக்குமே. இதை நீ மறந்து போகாதே. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:25, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று அல்லவா நம்மை குறித்து எச்சரிக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, கரை புரண்டோடிய தண்ணீரில் மரக்கிளையை பற்றி கொண்ட மனுஷனைப் போல நாம் நம்முடைய இக்கட்டில் மனுஷ உதவியை நாடக்கூடாது. அது விருதானது, அது உபயோகமற்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கண்களை பதித்திராமல் சமுத்திரத்தின் அலைகளை கண்டு தண்ணீரில் அமிழ்ந்து போக கொண்டிருந்த பேதுருவுக்கு ஆண்டவராகிய இயேசு கை கொடுத்து அவனை தூக்கி எடுத்தார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 18:16, அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஆம், அலைபோல் நமக்கு உண்டாகும் ஆபத்துக்களில் நம்முடைய சுயத்தை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. எண்ணப்படுவதற்கு நாம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் நம்முடைய அழகு மாய்ந்து போகும், பலன் ஒடுங்கி போகும், ஐஸ்வர்யங்கள் செட்டைகளை அடித்து பறந்து போய்விடும். ஐஸ்வர்யத்தை குறித்து அது இல்லாமற் போகும் பொருள் என்று வேதம் கூறுகிறது. பார்வைக்கு இன்பமாயிருப்பவைகள் ஒரு நாள் நம் கண்களை பிடுங்கி நம் ஆத்துமாவில் மரணத்தை உண்டாக்கக்கூடியதாய் காணப்படும். நாம் நம்பியிருக்கும் மனுஷர் நம்மை கைவிடுவார்கள். சுய மேன்மைகளும் அந்தஸ்துகளும் இந்த பூவுலகத்தோடு ஒரு முடிவுக்கு வந்துவிடும். எனக்கு அருமையான சகோதரா, சகோதரி, நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? அநித்தியமான இன்பத்தையா, இல்லை என்றால் அன்பின் கயிற்றையா? நீ எதை பற்றி கொள்ளப் போகிறாய்? எதை பற்றி கொள்ளப் போகிறாய்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. உன்னை குறித்து கூறி ஆண்டவர் விதமாக துக்கப்படக்கூடாது. வேதாகமத்தை நீ வாசித்து தியானிப்பாயானால் அது உன் கண்களை தெளிவிக்கும். இந்த பாவம் நிறைந்த உலகில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்,
எதை விட்டுவிட வேண்டும் என்பதை அது உனக்கு தெளிவாக போதிக்கும். அது உன்னை உணர்வுள்ளவனாக்கும். இந்த உணர்வு எல்லா பொய் வழிகளையும் வெறுப்பதற்கு உனக்கு உதவி செய்யும். அதோடு பரிசுத்த ஆவியின் நிறைவை நீ காத்துக்கொள்வாய் என்றால் நீ தெரிந்தெடுக்க வேண்டியவைகளை குறித்து ஆவியானவர் உனக்கு ஆலோசனை தந்து உன்னை வழிநடத்துவார். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாவத்தையும் அதன் மாயையான இன்பங்களையும் பற்றி கொண்டிருக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, உம்மையும் சுவிசேஷத்தையும் அசட்டை செய்யாது மேலான ஆசீர்வாதங்களை இழந்து போகாதிருக்க உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரே, நாங்கள் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள தேவையான ஒன்றை எங்களுக்கு உறுதியாய் நிறைவாய் நீர் கட்டளையிட்டரும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கும். மாயையை எனக்கு தூரப்படுத்தும் சுவாமி. இவ்வுலக சிற்றின்பங்களை வெறுத்து நித்திய பேரின்பத்தை நான் கண்டுகொள்ள சுதந்திரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.